என்ன கோமாளிங்கிறிய? நல்லா இது குக்கு. நீங்க எல்லாம் குக்கா இல்ல பேசிக்காவே மக்கா அப்படிங்கறத நம்ம இந்த சமையல் மூலமா தெரிஞ்சுக்கிற போறோம். நீங்க எங்கெல்லாம் என்ன சமைக்க போறீங்க அப்படின்றத எல்லாரும் விரிவா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன். வரிசையா அப்படியே ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன செய்ய போறீங்கன்றத. இது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும் விஜய் டிவில. அதுக்காக எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணப்படுது. நான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மியா போட்டுக்கிட்டு வந்துடவா கூடவா? அதுக்கெல்லாம் பட்டாயம் இல்ல. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அந்த கடைசியில் நிக்கிறீங்களா ரெண்டு பேரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. எல்லா குக்கு நிகழ்ச்சிகளையும் லேடிஸ் தான் கலந்துக்குவாங்க. இப்ப முதன் முறையா 2 ஜென்ஸ் கலந்துருக்கீங்க. நீங்க என்ன சமைக்க போறீங்கிறத சொல்லுங்க. மாப்பிள்ள, நம்ம செய்யற சாப்பாடு ரொம்ப டெலிசியஸாவும் நம்ம ஊருடைய புகழை பரப்புறதாவும் இருக்கணும். அது மாதிரி ஒன்று சொல்லிடுவோமா? இறால் வாடா செய்யறோம்னு சொல்லிடுவோமா? அடா சாச்சா போட்டுக்கிட்ட இறால் வடை அந்த வடை நேட்டா அதுக்கெல்லாம் இறாலை உரைக்கணும்டா. உரைச்சிக்கிட்டு தேங்காவெல்லாம் உடைக்கணும். அதான் செய்வானே. சும்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சும்மா ஈஸியா அவ்வளோதான் சொல்ல. என்ன சமைக்கணும் தான் எல்லாம் தான் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன தோசை சுட்டுமா பேசாம? சூப்பர் ஐடியாடா. மாவை கடையில் வாங்கிட்டு வந்தோமா தோசை கல்லாச்சு ஊற்றினோமான்னு போயிட்டா இருக்கலாம். சும்மா போட்டுக்கிட்ட. ஹலோ சார், என்ன டிஸ்கஷன்லயே ஒரு எபிசோட் முடிஞ்சிரு போலங்க. நிறைய டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்களோ? வெரி குட் வெரி குட். நிறைய டிஷ் திங்கலாம் தெரியும் உங்களுக்கு. செய்யறாங்க தொண்டையெல்லாம் கவுது. ஓ தேத்தனிய போடுங்க, அதான் உங்களுக்கு சரி. அதுக்கே ஒழுங்கா சீனி போட மாட்டியா? நட மண்டல நறுக்குன்னு கொட்டினு வச்சுக்க. அப்புறம் போண்டா போட்ட மாதிரி ஆயிரம் மண்டல பாத்துக்க. சாமரை வாய மாட்டேன் சார், நோ வயலன்ஸ் ப்ளீஸ். இவ வேற குண்டம்மா. இப்போ நாங்கள் கடைசியாக சொல்கிறோமா? நீ மற்ற ஆள்கிட்ட கேள. எல்லாரும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வருவியா? நாங்களே கன்ஃபியூஷனில் இருக்கோம். லேடிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க ஜென்ஸ் வைக்கப்படுறாங்க. ரொம்ப வெக்குனவதான் ஓ தம்பி. ஹலோ ஹலோ மேடம், நான் சொல்றேன். டக்குனு யாராவது சொல்லுங்கம்மா. நாங்க வட்டலப்பம் வைக்கிறோம் சார். ரொம்ப ஃபேமஸ் எங்க ஊர்ல. வட்டலப்பமா? இது வரைக்கும் நான் கேள்விப்படாத டிஷ்ஷா இருக்கு. என்ன அது சாப்பிடுறது தானே? பேரே சரியில்லையே. அதெல்லாம் எங்களுடைய ட்ரெடிஷனல் டிஷ். செஞ்சதான் அப்புறம் பாருங்க எப்படின்னு. மயக்கம் தள்ளும். என்னது மயக்கம் தள்ளுமா? சார் டேஸ்ட் மயக்கம், அது வேற. தேங்காய் பால் கூட ஊத்தி சாச்சி போடுறது இருக்கு அவங்கள. அடி சந்திரன், இப்ப நம்ம செய்யலாம் நினைச்சிட்டு அவ சொல்லிவிட்டா உருப்படாதவ. என்னடி நம்ம என்னடி செய்யலாம்? ரசிதா ஜெயின்ஸா வட்டலப்ப மாதிரி அதை விட டேஸ்டா உனிக்குதடி. கோப்படை செஞ்சு விட்டுருவோம் மாதிரி. கோப்படையா? அதுக்கு மரவடி கிழங்குலாம் வாங்கணும், உரிக்கணும், இதுங்கன்னு அதுங்கன்னு என்ன பண்றது? காசு மட்டும் வேணும்ல. இவராலமா இங்க இருந்து கிளம்பி